ஓகே, பேச்சுலர் குக்கிங்ல என்ன பண்ண போறோம்னு நமக்கே தெரியல. சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்றேன். வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி, தயிர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்குது. முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியை கட் பண்ண போகிறோம். தக்காளியை கட் பண்ணும்போது இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடை வெட்டி தனியாக தூரம் போட்டுருவோம். இந்த ரெண்டு பகுதியும் எடுத்து தூரம் போட்டோம்னா இந்த தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஷாப்பிங்கா இது எப்படி ஸ்லைஸ் தானா? ஸ்லைஸ். பாயில் ஆகிடுமா? இது ஆகிடும். பாயில் ஆகலைன்னா ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாயில் இப்படி கருப்பு இருக்கு. இது என்னன்னு தெரியல. அதனால இந்த பச்சை மிளகாயை தூக்கி நம்ம ஓரமாக தூர போட்டு இருக்கிற இந்த 2 பச்சை மிளகாயை இந்த மேலே உள்ள காம்பை எடுத்துட்டு இதை சைடில் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, 2 கோடு போட்டு அப்படி ஓரமாக வச்சிடறோம். ஓகே. அதுக்கு வந்து புதினாவை எதுவுமே பண்ணாமல் கண்ணாமண்ணான்னு பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? அதுதான் பேச்சுலர் குக்கிங். அதான் பேச்சுலர் குக்கிங். 2வது பசி தாங்க முடியல, அதனால நாங்களே குக் பண்ணி நாங்களே சமைச்சு சாப்பிடணும். இதை நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மல்லித்தலையும் அப்படியே கொஞ்சம் கீறி எடுத்துக்கலாம். அதை அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ரஃபா சாப் பண்ண போதும். ஓகே, அவ்வளோதான். புதினா மல்லி தண்ணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்படி ஓரமாக அப்படி வச்சிடலாம். ஐயோ, இன்னொன்னே 1/2 கிலோ வந்துச்சு. இது இன்டெக்ஷன். இதில் நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எப்பறம் ஏற்றுறது இறக்குறதுன்னு தெரியல. இது ஃபங்க்ஷன் மூடலாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோமா? இதில் பண்ணுறத விட கேஸில் பண்ணலாம்ல. காசு இல்லை ராசா, அதனால தான் அடுப்பு வாங்கி இருக்கிறேன். கேஸ்னா வந்து 1008 இது கேட்குறானுங்க கேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால நமக்கு இது போதும் அப்படின்னு கடாயை வச்சுட்டோம். கடாய் சூடாகிடுச்சான்னு உள்ள கையை வச்சு பார்த்தீங்கன்னா கை சுடும். அதனால மேலே வரும்போது அப்படியே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி அடிக்கிறத தள்ளிவிட்டு கடாயை தூக்கி மேலே வச்சுக்கிறோம். இப்போ கடாய் சூடாகிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடாய் சூடானோன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஆக்சுவலி என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இல்லை, என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டு, ஆனால் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு நம்ம கடைசியாக ஒரு பேர் வச்சுக்கலாம். இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம். ஓகே. ஒரு 4 பீஸ் பட்டை நல்லா இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது பேர் வந்து கிராம்பு. ஓகேவா? உங்கள் டூத் பேஸ்டில் கிராம்பு இருக்காமாங்களா, அந்த கிராம்பு தான். இதில் ஒரு 4 பீஸ் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டவர் வந்து ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். நல்ல மனமாக இருக்கும். கல்பாசி நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். இதை போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணியோடு வச்சிங்கன்னா பொரிக்க தான் செய்யணும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை எடுத்து இதில் போடுறோம். வெங்காயம் எவ்வளோ போடணும்? தேவையான ஒரு 1.5 வெங்காயம். இந்த ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனியன் வந்து சீக்கிரமா வந்து ஃப்ரை ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் சால்ட் போடுவாங்க. அப்படி சால்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனியன் வந்து நல்லா டேஸ்டா இருக்கணும்னா நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா ஃப்ரை பண்ணணும். அது ரியலாவே ஃப்ரை ஆனாதான் நல்லா இருக்கும். அது என்னடா கற்பாம்பூச்சி மாரி இருக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து கல்பாசி. திடீர்னு ஐயோ பூச்சி கிச்சி வந்துச்சோ சமைக்கும் போது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பரவாயில்ல, அவ்வளோ பெரிய சிக்கனே செட்டு கிடக்க உள்ள அப்படிங்கும் போது சின்ன பூச்சி தானே, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தூக்கி போட்டு தூர் வர வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுங்க, நல்ல பழமான தக்காளியா பார்த்து ஒரு தக்காளி போதும். இல்லை, இந்த அளவுக்கு நல்ல ஒரு தக்காளி எடுத்துட்டு நல்ல பழமான பீஸாக எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அவரையும் சேர்த்து இதில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா, சிக்கன் நல்ல போன்லெஸ் சிக்கனாக கொஞ்சம் எடுத்து இதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த சிக்கன் போட்டுக்கிறோம். இதில் மிச்சம் இருக்கிற சிக்கனை வந்து என் ஃப்ரெண்டு பாலா வந்து ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செய்கிறான். அதனால அவனுக்கு அந்த பாதியை கொஞ்சம் நான் கொடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் சிக்கன் பீஸை மட்டும் எடுத்து இதில் நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எக் பீஸ் தனியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸோட குக்கிங்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போ இந்த சிக்கனை என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் இதில் மெர்ஜ் ஆயிடுச்சா, இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மசாலா ஐட்டத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மஞ்சத்தூள், டெர்மரிக் அது கொஞ்சம் போட்டுக்கிறோம். 2வது மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம். இல்லை காரமாக சாப்பிடுங்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தூள்
ஒரு 2 கரண்டி மல்லித்தூள் போட்டுக்கிறோம். இது வந்து ஜீரகத்தூள். இந்த ஜீரகத்தூளை கொஞ்சோன்னு நம்ம அப்படியே லைட்டா அப்படி போட்டோம்னா வாடை நல்லா இருப்பாப்ல. இந்த கரம் மசாலா தூளை வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டோம்னா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டி வச்ச மிளகு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா காரம் சரமாக சாப்பிடணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு. இப்போ நம்ம அடுத்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோமா. இதில் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே சுற்றி தண்ணி கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம வச்சா போதும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடும். இப்போ மசாலா எல்லாம் நம்ம உள்ள போட்டோமா. இதை இப்போ டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? 2 பச்சை மிளகாய் வந்திருக்கு. அது வதக்கும் போதே போட்டிருக்கணும். அது போட மறந்துட்டேன். அதனால இந்த 2 பச்சை மிளகாயும் அப்படி மேலே போட்டேன். இப்போ என்ன பண்றோம்? கொஞ்சோன்னு எடுத்து அப்படி உள்ளங்கையில போட்டு நாக்கால டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக உப்பு கூட இருக்கு. தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசி ருசி அறியாது. அதனால இதை நம்ம சாப்பிட்றலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த புதினா மல்லி எல்லாம் மேலே அப்படி தூவி விட்டு இதை வந்து ஒரு மூடியை போட்டு இதை அப்படியே நம்ம மூடி ஆல்மோஸ்ட் பிரியாணி மாதிரியே இருக்கு. ஓகே, இதை அப்படியே மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இதை மூடி வச்சிடறோம். ஒரு 10 நிமிஷம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ள காத்து வாங்கிட்டு வருவோம். ஆமா, கொஞ்சம் வேர்த்து ஊற்றுது. அதுல ஃபேனுக்கு போயிடுவோம். ஓகே, வந்துட்டு எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து என்ன பண்றோம்? கொஞ்சம் உருட்டுறோம். உருட்டுகள் பலவிதம். நல்லதா ஒரு 4 வருஷம் சொல்லுங்க. இந்த 100 வருஷம் உன் கூட வாழணுங்கிறது ஒரு பெரிய உருட்டு. உன்னை தவிர நான் வேற யாரையும் லவ் பண்ணலடா, நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே, என் லைஃப்ல நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றது 2வது உருட்டு. 3வது உருட்டு, உங்ககிட்ட நான் பொய்யே பேசினது இல்லை, எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன், நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுமாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆக்சிஜன் இல்லாம கூட வாழ்ந்துருவாங்க, நீ இல்லாம வாழ முடியாதுன்னு ஒரு உருட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த உருட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இங்க வந்துருக்கிறோம். அதனாலதான் இப்போ வரைக்கும் பேச்சுலரா இருக்கும். அது வேற ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது திறக்கலாமான்னு பார்த்தா கை சூடு இல்லை, லைட்டா திறந்துக்கிறோம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை அடக்கர கர 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 4 பக்கமா புளிஞ்சு விடுறோம். மேலாப்புல குக் ஆகிட்டே இருக்காப்புல. பசி ரொம்ப தாங்க முடியலங்கிறதுனால இன்னொரு வாட்டி கொஞ்சம் நப்பாசைக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆகா, பிரமாதம், அருமை. கொஞ்சம் மூடி வச்சிருவோம். அவ்வளவுதான். வீட்டுல அம்மா செய்யும்போது செஞ்சுட்டே இருப்பாங்க. டேஸ்ட் பார்த்து சொல்றேன், பார்த்து சொல்றேன் சொல்லியே 1/2 கிலோ வாங்கினேன், 1/4 கிலோ அதே காலி பண்ணிடுவோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும்ப்பா. சூடா இருக்கு. நல்லா இன்னும் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம போய் என்ன பண்றோம்? இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கா. இதை வந்து இப்போ நம்ம பிரட்டணும். 2 பிரட்டி விட்டு. ஆகா, ஸ்மெல்லே தூக்குது. இதை இப்போ நம்ம வந்து சிக்கனை இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்து எப்படின்னா நல்லா தோசை, புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, இன்னும் சொன்னா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க சோறு போட்டும் பற்றி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதுவும் இல்ல, ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஐட்டம் அணில் சேமியா. இந்த சேமியாவை தான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிச்சடி பண்ண போறோம். கிச்சடி பண்ணி வித் சைடிஷ் சிக்கன் கிரேவி இதை நம்ம போட்டு சாப்பிட போறோம். ஏன்னா பேச்சுலர்ஸ் லைஃப் வந்து சேமியான 2 நிமிஷத்துல குக் ஆயிடும். அதனால இதை போட்டு பண்ண போறோம். இப்ப நம்ம எம்டி மேடம் இந்த காட்டுறோம். இவங்க தான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எல்லாமே. கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போலீஸ்லாம் சினிமால கடைசியா வருவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியா வந்து இப்ப டேஸ்ட் பண்றாங்க. அங்க பாத்தீங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, மேடம் வந்து மூக்காலேயே சாப்பிட ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபைனல். ஆமா, எப்படி இருக்கு? ஐயோ, மூஞ்சி மாறுது. உண்மையா சூப்பரா இருக்குதா? சத்தியமாவா? கரெக்டா இதுதான். அப்பாடா, தப்பிச்சண்டா நீங்க சாமி. அப்ப சேலரி கேட்டா வந்துடும். சிக்கன் வந்து நம்ம ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்க, நல்ல கிரேவி மாரி நல்ல தொக்கா இருக்குதா? ஓகே.